பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் இன்று நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திரா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஆந்திராவில் உள்ள அம்மம்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வந்து கொண்டிருப்பதாலும் மற்றும் பூண்டி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமானது அதன் முழு கொள்ளளவை எட்ட இருப்பதால் முதல் கட்டமாக கொசஸ்தலை ஆற்றுக்கு 700 கனஅடி வீதம் தண்ணீரானது இன்று மதியம் திறக்கப்பட இருக்கின்றது. இதனால் இந்த கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக அணை பாதுகாப்பு கருதி இந்த நீர் வெளியேற்றமானது இன்று மதியம் செய்யப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் பூண்டி ஏரிக்கு 1980 கன அடி நீரானது வந்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் 2010 கன அடியானது நீர் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கிருஷ்ணா நீர்வரத்தும் 270 கன அடியானது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏரியிலிருந்து சம்பரம்பாக்கம் ஏரி குடிநீர் தேவைக்காக 700 கன அடியானது தினந்தோறும் அனுப்பப்பட்டு வருகின்றது. அதே போன்று சென்னை குடிநீர் தேவைக்காக மெட்ரோ வாட்டருக்கு 47 கன அடியானது நீர் திறக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் இந்த ஏரியின் கொள்ளளவு 35 அடியில் தற்போது 34.74 அடி உயரத்தில் நீர் இருப்பானது இருந்து கொண்டிருக்கின்றது. 99% நீரானது ஏரியில் நிரம்பி இருப்பதால் அணை கருதி இன்று மதியம் முதல் கட்டமாக 700 கன அடி உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டு அது தாமிரபக்கம் அணைக்கட்டில் தேக்க வைக்கப்பட்டு சோழாவரம் ஏரிக்கு அனுப்பப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் மேலும் நீர்வரத்து ஏரிக்கு அதிகரிக்க கூடும் என்பதால் நீர் வெளியேற்றமும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.